பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. சமூகத்தில் ஏழை எளிய மாணவர்கள் நலனை மேம்படுத்தும் வகையில் சென்னை நீலாங்கரையில் உள்ள பிரதர்ஹுட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பிரதர்ஹுட் கல்வி குழுமத்தின் செயல் தலைவர் ஃபாதர் ஆண்டன் குரூஸ், துணை செயல் தலைவர் திருமதி ஜெசிந்தா குரூஸ் மற்றும் பேக் டு ஸ்கூல் இயக்கத்தின் தலைவர் சாமுவேல் கீட்சன் அவர்கள் முன்னிலையில் பேக் டு ஸ்கூல் இயக்கத்தின் சார்பில் மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து மற்ற பிற மாநிலங்களில் இருந்தும் மாணவர்கள் வரவழைக்கப்பட்டு கல்வி மற்றும் விளையாட்டில் சிறந்து விளங்கும் மாணவர்கள் மற்றும் சமூகத்தில் ஏழ்மை நிலையில் பின்தங்கிய மாணவர்கள் என அனைவரையும் கண்டறிந்து அம்மாணவர்களின் நலனை மேம்படுத்தும் வகையில் கல்வி உபகரணங்கள் மற்றும் கல்வி கட்டண உதவித் தொகைகள் என பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டன. விழாவில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் இசை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கவிஞர் மனுஷபுத்திரன், YMC நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் ஜீவகுமார், ஜி தமிழ் தொலைக்காட்சியின் தொகுப்பாளர் ஆவுடையப்பன் மற்றும் ட்ரம்ஸ் குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை மேலும் சிறப்பித்தனர். இந்த விழாவின் சிறப்பு அம்சமாக தன்னார்வலர்கள் முன்வந்து குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக புத்தகங்கள் மற்றும் உதவிகளை வழங்கினர். பிரதர்ஹுட் பள்ளியின் தாளாளர் ஜே ஜெயக்குமார் அவர்களின் தலைமையிலும் பிரதர்ஹுட் பள்ளியின் முதல்வர்கள் திருமதி ஷீமா நியூட்டன், திருமதி ஹெலன் ஜான்சன், பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் சாலமன் தேவதாஸ் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பேக் டு ஸ்கூல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர், பேக் டு ஸ்கூல் அமைப்பின் பணியாளர்கள் உதவியினாலும் விழாவானது இனிதே நிறைவு பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். Welcome to you all for the wonderful Back to School program. Back to School movement is a dream project of our most respected chairman, Father Anton Cruz. We started this movement exclusively to uplift the downtrodden people, supporting them in their education. Thousands of students are getting help through this movement all over the world. On behalf of Brotherhood Mission and Back to School movement, I welcome to you all for this program. Hope you will feel the blessings of the Lord here today. Once again, I welcome you all. Thank you. அதேபோல தொண்டு நிறுவனங்கள், மிஷனரிகள், இவர்கள் எல்லாம் எங்கெல்லாம் கல்வி இல்லாத இடம் இருந்ததோ, எங்கெல்லாம் கல்வியின் வெளிச்சம் படாத இடம் இருந்ததோ அங்கெல்லாம் பெரும் தொண்டாற்றினார்கள். அப்படி பெரும் தொண்டாற்றித்தான் இன்றைக்கு கல்வியில் இந்தியாவில் முதலிடம் என்ற இடத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது முக்கியமாக சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள், விழிப்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் கல்வியை கொண்டு போய் சேர்ப்பதில் பல தடைகள் இருந்தன. ஜாதி ரீதியான தடைகள் இருந்தன, மதம் சார்ந்த தடைகள் இருந்தன, வறுமை ஒரு தடையாக இருந்தது, கிராமம் நகர்ப்புறம் என்கிற வித்தியாசங்கள் ஒரு தடையாக இருந்தன. இந்த தடைகள் அனைத்தையும் நாம் உடைத்தோம். கல்வியற்றவர்களுக்கு கல்வியை கொண்டு சேர்ப்பதற்கு, அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு ஒரு பெரும் இயக்கமே 100 வருடங்களாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. அதில் ஒரு பங்களிப்பாகத்தான் இந்த பேக் டு ஸ்கூல் என்கிற இந்த இயக்கமும். கல்விக்கு தேவையான அடிப்படை உபகரணங்கள், அடிப்படை நிதி உதவிகள் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களை தேடி தேடி இந்த இயக்கம் அவர்களுக்கு அந்த உதவிகளை செய்திருக்கிறது.
அப்படி உணர்ந்ததால் தான் கல்வியில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை, இவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை நாம் சாதித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பணியில் தன்னுடைய பங்கை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பேக் டு ஸ்கூல் இயக்கத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பேர் ரொம்ப பிடிச்சிருந்தது, பேக் டு ஸ்கூல் அப்படின்னு. ஏன்னா நான் நிறைய நேரங்களை பார்த்துருக்கேன், நல்ல ப்ரிவிலேஜாக இருக்கவங்களுடைய பார்வையில் என்ன இருக்குன்னா, ஒரு பேக் ஒரு பிரச்சனையா அப்படின்னு தோணலாம், ஒரு நோட் புக் ஒரு பிரச்சனையா அப்படின்னு தோணலாம். ஆக்சுவலா அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை தான் நிறைய குழந்தைகளுக்கு. அது தெரியாதவங்க அது போல பேசுவாங்க. நம்ம அவர் மேல கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் சொல்லி புரிய வச்சா போதும். பட் நிறைய பேரோட பார்வையில் அது ஒன்று இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுடைய குழந்தைங்களுக்கு புதுசா பேக் வாங்கி கொடுக்க முடிய சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு பேக் ஒரு பிரச்சனையாக படாது. ஆனால் பேக்கே கனவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் எவ்வளவு பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு பேக்கே ஒரு கனவு தான் அப்படின்னு. ஆனா நிறைய குழந்தைகள் நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒவ்வொரு வருடமும் ஒரு புது பேக் வேணும், புது பேக் கிடைச்சதான் வேணும், ஸ்பைடர்மேன் பேக் வேணும், பேட்மேன் பேக் வேணும் கேட்கிற குழந்தைகள் இருப்பாங்க. அவங்களுடைய அப்பா அம்மா வாங்கி கொடுக்க ஒரு ஸ்டேட்ல இருக்கலாம், வாங்கி கொடுக்கலாம். ஆனா என்னுடைய வாழ்க்கையிலேயே பேக் ஒரு கனவு நினைக்கிறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. அப்ப அவர்களை போல குழந்தைகளை சூஸ் பண்ணணும், அவர்களுக்கு வேற எந்த சிரமமும் வராம இருக்கணும் அப்படின்னா இது போல பேக்கோட மற்ற உதவிகளை செய்தோம் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு பெரிய ஏஞ்சலா இருக்கும் அப்படின்னு நம்பி இது போல விஷயங்களை எடுத்து முன்னெடுக்கக்கூடிய பேக் டு மூவ்மெண்ட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய பணியை பண்ணுங்க.